இது நம்ம எத்தர் 450X 5th gen HR மாடல், ஹை ரேஞ்ச், அதாவது 3.7 kWh பேட்டரி உள்ள மாடல். ஸோ இதில் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஃபியூச்சரும் அதோட பெனிஃபிட்ஸும் என்ன பார்க்க போகிறோம். இதுதான் இன்ஃபோடைன்மெண்ட்டோட நம்மளோட யூஐ. ஸோ யூஐ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் 3 டேபாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் டீட்டெயில்ஸ், ஐ மீன் கரண்ட் ட்ரிப்பு, ஓடோ ட்ரிப்பு, ஆவரேஜ் ஸ்பீடு, ரேஞ்ச். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸோ 450Xோட பிராண்டிங் ப்ளஸ் எவ்வளோ ரேஞ்ச் போகும், மோடு. ஸோ உங்களுக்கு தெரியும் இவிஸ் கூட நிறைய மோடு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஈகோ ஸ்போர்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸு இதில் 4 மோடு இருக்குது: ஈகோ, ரைடு, ஸ்போர்ட்ஸு, ரேப்பு. ஸோ அதில் எவ்வளோ கிலோமீட்ரு, என்ன சார்ஜிங் 100% இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் போகும்ன்ட்டு போட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேப் வந்து ரொம்ப சிம்பிளாக, நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இது கூகுள் பேஸ்டு மேப்பு தான், சிம்பிள் மேப்பு. ஸோ ஹோம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஒர்க் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சர்ச்சில் வந்து உள்ளே போனீங்கன்னா ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ இது நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன், நியர்பை என்னென்ன சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணோம். ஸோ என்னோடய நியர்பை இருக்க சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இது தான். ப்ளஸ் டிராஃபிக் அனலைசிஸ், டிராஃபிக் என்ன இருக்குது, ரோட் கண்டிஷன், ரோட்டில் டிராஃபிக் என்ன இருக்கா அதை காட்டும். ஜிபிஎஸ், அவ்வளோதான் கைஸ், இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதனாலேயே அது லேக் ஆகாமல் இருக்க ரீசன். அதுக்கு மேப்பில் தேவையில்லாததெல்லாம் கொடுத்து பெருசாக ஒன்றும் கொடுக்கல, என்ன நீடு இருக்கோ அது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தெரியும் 3D வியூ ப்ளஸ் உங்களுக்கு அந்த சேட்டலைட் வியூ அதெல்லாம் கிடையாது, சிம்பிளாக மேப் யூஐ. ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் பார்த்து இழுத்தோன்னா எக்ஸ்டர்டே தான் நான் டிபிஎம்எஸ் சென்சார் மாட்டிகிட்டு வந்தேன் சர்வீஸ் சென்டரில். ஸோ அதை பற்றி எப்படி நான் சொல்கிறேன். ஸோ டிபிஎம்எஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே காட்டிடும். ஃப்ரண்ட்டில் 30 PSI இருக்குது, ரியரில் 33, ஆக்சுவலி 32 இருக்கணும், ஓகே 33 PSI இருக்குது. இது குயிக் கண்ட்ரோல். ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸு. கீழே வந்து ட்விஸ்ட்ன்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து லோ ஹை அந்த ரேஞ்சு சூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் ஆன் மீன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகணும்னா கால்ஸ் ஆனில் வச்சிங்கன்னா கால்ஸ் ஷோ ஆகும், ஆஃப்லனா கால்ஸ் ஷோ ஆகாது. ஜஸ்ட்டு கண்ட்ரோல் தான், கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம், அவ்வளோதான், கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஷேர் லைவ் லொக்கேஷன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பரை வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டனை 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பருக்கு வந்து வயா எஸ்எம்எஸ் வழியாக உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹீல் போல்ட் அசிஸ்ட் இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது டேப்பரில் வந்து வண்டி ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸ்மார்ட் ஈகோ மோட் ஆட் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, இது ஈகோ மோடில் 125 போகுது. ஸ்மார்ட் ஈகோனா இன்னும் 5 கிலோமீட்டர் 130ன்னு காட்டும், அவ்வளோதான். அது ரொம்ப ஸ்லோங்க, ஸ்மார்ட் ஈகோ வந்து ஓட்டவே முடியாது நம்மளால். தென் அடிஷ்னலாக செட்டிங்ஸ் போகும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் வண்டி நேம் டீட்டெயில்ஸு, இதில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஆப் மூலயமா. செட்டிங்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோ பிரைட்னஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ தீம், அதாவது பிளாக் தீம், ஒயிட் தீம், நைட்டில் வந்து கண்ணு கூசாது, அதனால் பிளாக் தீம் இருக்குது. ஆட்டோ தீம் அதுவே மாறிக்கும். பார்க் அசிஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, பார்க்கிங் மோடு, அதாவது ரிவர்ஸ் மோடு ஆக்டிவேட் பண்ணணும். அலாம் டு இண்டிகேட்டர் 4000 எரியும், 4000 எரியும், ப்ளஸ் சவுண்டு வரும். இண்டிகேட்டர் சவுண்டு அதே மாதிரி தான். இண்டிகேட்டர் சவுண்டு வேணும்னா வச்சுக்கலாம், வேணா கட் பண்ணிக்கலாம். ஷேர் லைவ் லொக்கேஷன், கிராஷ் டிடெக்ஷன், வண்டி அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ணணும். அதாவது அலாம் எப்படி டிடெக்ட் பண்ணோன்னா மொபைல்லையும் நோட்டிஃபிகேஷன் காட்டும், வண்டி வந்து கட்டும், அதாவது ஆன் பண்ணோம், பீப் பண்ணோம், கிளிங் சொல்லிட்டு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வண்டியில் இருக்கிறது ஒரு சூப்பர் ஃபியூச்சர். இது ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் 3 மோடு இருக்குது: ரெயின் மோட், ட்ராலி மோட், ரோட் மோடு. டிஃபால்ட்டாக எப்பவுமே ரோட் மோடில் தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் கூட ஆஃபில் இருக்கும், ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கனாக்கே திருப்பி ரோட் மோடு தான் வந்துடும், அது சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ரோட் மோடு. அதேமாதிரி இதில் இன்னொரு செம ஃபியூச்சர் என்னென்னா, இது ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகுதுங்க. எஸ்டர்டே எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சுது. ஸோ மழையப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெயின் மோடு போயிடுச்சு. நான் சூஸ் பண்ணல, அதுவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த மோடெலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயிலாக அதுக்கப்புறம் வீடியோ பார்ப்போம். ட்விஸ்ட் அதே மாதிரி தான். ட்விஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிலேட்டரை ஃபார்வர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதை அப்படியே பேக் வெயிட் பண்ணோன்னா ட்விஸ்ட்டு. அப்போ வண்டி என்ன ஆகும்னா, வண்டி ரீஜென்ரேட் ஆகும், ஸ்லோ ஆகும் வண்டி. ஸோ கோஸ்டிங் ஸ்பீடில் அப்படியே வண்டி போயிட்டுருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனை சுற்றும் போது வண்டி அப்படியே ஸ்லோ ஆகும்.
அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் இன்ஃபினிட்டி க்ரூஸ், ஆட்டோ இண்டிகேட்டர், கெயின் வீல் லேம்ப், ஹோமு, இன்காகினேட்டோ மோடு, ஸ்மார்ட் இக்கோ, ஆப்டிமைஸ் சார்ஜிங், ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கோஸ்டிங் ரீஜியன்னு, ஃபால் சேஃபு. அப்புறம் அதர் சைட்டையும் கிரிக்கெட் ஸ்கோர் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் ரன் ஆகும்போது ஸ்கோர்ஸ் இங்கே மேப்பில் நம்மளுக்கு ஸ்கோர் மட்டும் வரும். இன்ஃபினிட்டி க்ரூஸ் பார்த்திங்கன்னா க்ரூஸ் உங்களுக்கு ரன்னிங் நான் வண்டி வீடியோவில் காட்டுறேன். ரன்னிங் அப் நீங்கள் க்ரூஸ் பட்டன் நமக்கு ஒரு 30 km ஸ்பீடு அப்டேட் பண்ணிங்கன்னா 30லேயே போகும். 31 போகாது, 29 போகாது. தென் நீங்கள் ஸ்பீட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 35ல் போகிறீங்கன்னா 35 செட் ஆகிடும். திருப்பி டிக்ரீஸ் பண்ணுறீங்க 25னா 25 செட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். ஆட்டோ இண்டிகேட்டரு அது ஃபியூ செகண்ட்ஸுங்க. இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டர்ன் பண்ணும்போது இப்படி வந்துட்டு இருக்கும், ஃபியூ செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும். கைட் மீ லேம்ப் போகணுன்னா ஒன்றும் இல்லை, பார்க்கிங்கில் நம்ம விட்டுட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் எரியும், அவ்வளோதான். இன்காகினேட்டோ மோடு, லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இல்லையா, வண்டியோட டீட்டெயில்ஸ் எங்கெங்க போகுது எல்லாமே ஆப்பில் ட்ராக் ஆகும். அந்த ட்ராக்கிங் ஆஃப் பண்ணிடும். ஸ்மார்ட் இக்கோ சொல்லியாச்சு. ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஒன்றும் இல்லை, ஈவினிங் 6 o'clock to 1 o'clock வரைக்கும் ஆப்டிமைஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம 7 o'clock சார்ஜ் பண்ணோன்னா அது கட் ஆஃப் ஆனாய் கரெக்டாக 5 AM 100% வர மாதிரி அது மேனேஜ் பண்ணிக்கும். கோஸ்டிங் ரீஜியன் ஒன்றும் இல்லைங்க, வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகும் இல்லையா, அந்த ஃபோர்ஸில் அப்போ ரீஜன் ஆகும். ஆல் சேஃப் அதேமாதிரி கீழே வந்துட்டால் அலாம் அடிக்கும். ஜஸ்ட்டு கனெக்டிவிட்டி, ப்ளூடூத்து, நோட்டிஃபிகேஷன், எனி நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணால் இதில் வரும். கம்பெனி சைட்லேருந்து வாய்ஸ் ஆன் ஏத்தர் வந்து ஸோ நம்ம வாய்ஸ் கமாண்டு இதில் வந்து மைக் செப்பரேட்டாக இல்லை, டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டிவைஸில் தான் மைக் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஆலோ அந்த அவங்க கொடுக்குற அந்த ஹெல்மெட் ஸ்பீக்கரில் மைக் இருக்கும் போல், அது நம்மக்கிட்ட இல்லை, அதில் ஒர்க் ஆகும். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் மைக் டிடெக்ட் ஆகி ஸோ ஃபோன் மூலிமா தான் அதை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஃபோன் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும், இல்லைனா தனியாக யூஸ் ஆகாது. ஏன்னா இதில் இன்பில்ட் மைக் கிடையாது. ஸோ ஃபோன் எப்போவுமே கனெக்டில் இருக்கும். ஆனால் அக்யூரசி லெவல் நல்லாவே இருக்குது. தென் மேலே பார்த்திங்கன்னா டைமு, ஸோ இது சிக்னல் ஸ்ட்ரென்த்து, ஸோ உள்ளே இன்பில்ட் சிம், அதாவது எம்பெடட் சிம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சிம் இருக்குது. லைக் எல்லாம் நெட்வொர்க் ஜியோ சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ, அது தெரியல என்ன சிம்னு. 3 yearsக்கு வண்டி வாங்கினோன்னே அவங்களே கொடுத்துட்றாங்க. 4th இயர்லேருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ என்னென்னு தெரியல, ஆப்பில் அது ஷோ ஆகும். ப்ளூடூத் இண்டிகேஷன், கில் ஸ்விட்ச் இது. ஸோ கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பெட்ரோல் பைக்கில் இருக்கிற மாதிரி. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸோ டிபிஎம்எஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங். அவ்வளோதாங்க, சிம்பிள். இதில் வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ வண்டி ஆன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ வண்டி ஆஃப் பண்ணோன்னே இந்த டேப் 3ஆக ஓப்பன் ஆகிடும். ஸோ மேப் வேணால் மேப் மட்டுமே வச்சுக்கலாம், வேண்டாம்னா ஷார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே.